சந்தோஷமாக இருக்குது. நான் மெயினாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே கிண்டல் பண்ணுவேன். அந்த 4 பேரை நான் வந்து சும்மா இருக்க சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். பட் உண்மையிலேயே நான் வந்து இந்த படத்துக்கு என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு ஷோக்கு கூட அவங்க வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் விட்டுட்டு ஏன் படம் பார்க்க வந்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குன்றதுலேயே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் 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 எல்லாரும் இது எல்லாரோட இதுதான் பேஸ் வந்து டைரக்டர் கொடுத்தது. ஸோ அவருக்கு அப்புறம் எல்லாருமே சின்ன சின்ன ஒர்க் பண்ணி அது எல்லாரும் ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானுமே சிம்பிள் காமெடிக்கு ரொம்ப சிரிப்பேன். பட் இந்த படத்தில் நான் ரொம்ப ரொம்ப சிரிச்சேன். ஆமாம் அது இனிதான் ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் ஷோவா. ஸோ இப்போ எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு பார்க்க. ஆமாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜென்யூன் ரெஸ்பான்ஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகும் சொல்லும் போது. ஸோ அது நல்லா இன்னைக்கு கேட்டு முடிச்சு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது எல்லாருமே லேடிஸ் ஆடியன்ஸே ரொம்ப ஆமாம் ஆமாம் அதான் சொன்னாங்க. உள்ள எல்லாமே லவர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ திரும்ப போய் ஃபேமிலியோட வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக. தேங்க்யூ ஸோ மச். அப்கமிங் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ் பார்ட்டி. வெங்கட் பிரபுவோட பார்ட்டி படம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அண்ணன் படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணிட்டு ஆமாம் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த படம் என்னென்னா ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு பேக்கடாக இருக்கும். ஜெயின் சார், யோகி பாபு சார், அப்புறம் சத்யராஜ் சார், அப்புறம் சிங்கமொழியான பல ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதான் சார் நானும் அதுக்காக தான் இந்த மாதிரி படங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரத்த வெறி அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு படம் வேணும். அதுக்காக தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். காமெடி அருமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட ப்ரொடியூசர் இவர் வந்து யுவராஜ் சார். அவர் என்னன்னா பணத்தை பற்றி எதுவுமே பார்க்கல, கதை நல்லா இருக்குது, அருமையாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்கு. சார் ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சார். இதில் எல்லாமே இருக்குது சார். காமெடி இருக்குது, எமோஷனல் இருக்குது, ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குது. வந்தீங்க ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார். ஃபேமிலியோட வந்து பாருங்க. உண்மையிலே அதுதான் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி படம். முன்னெல்லாம் படம்னா தேட்டரில் போய் ஒரு படம் ஃபீல் ஒன்று இருக்கும்ல, அந்த படம் ஃபீல் இதில் இருக்குது. ஒரு ஓவர் நைட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அந்த மாதிரி இல்லாமல் படத்துக்கு தேட்டர் படம் ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குல்ல. அது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்க்கணும். இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆச்சுன்னா தமிழ் சினிமாவே எனக்கு தெரிஞ்சு திரும்ப பேக் டு ஃபார்ம் மாதிரி அந்த ஃபேமிலி ஸ்கிரிப்டுக்காக திரும்ப பேக் ஃபார்ம் வரும்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டருக்கு, எனக்குமே இது முதல் படம். எங்களோட லக்கி சாப் வந்து ஜெய் பிரதர். ஸோ இந்த படம் நீங்கள் எல்லாருமே மனசார சிரித்து என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக, டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர் சார், டைரக்டர் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஜெய் டார்லிங் வந்து எனக்கு ஸ்டார்டிங் டேலேருந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு கண்டிப்பாக கப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா நண்பர்கள், ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து படத்தை வந்து பார்க்கணும். பேபி அண்ட் பேபி எஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எதிர்பார்த்தோம், நல்லபடியாக மக்கள் ஆதரவு கொடுத்து அங்கே ஃபர்ஸ்ட் ஷோலே தெரிஞ்சுதுங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வன்முறை, ஆபாசம், இரட்டை எடுத்த வசனம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமான குடும்ப சுத்தரமாக அமைஞ்சிருக்குங்க. எல்லா காமெடி நடிகர்களும் கலந்துருக்கிறதுனால நல்லா அருமையாக வந்திருக்குங்க. என் ரிசல்ட்டுங்க. ஸ்க்ரீனில் பாட்டு இமான் சார் ரொம்ப அருமையாக பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காருங்க. 4 பாட்டுமே ரொம்ப மென்மையாக ஒரு மெலடியாக வந்திருக்குதுங்க. எல்லாம் ரசித்து பார்ப்பீங்க. குடும்பத்தோடு வந்து எல்லாருமே கண்டுக்கலைங்க. நல்லா இருக்குங்க.